இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சு தம் ஆலு செய்ய போகிறேன். அதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்க இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கட் பண்ண உருளைக்கிழங்கு போடுறேன். இப்போ இதை லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா கட் பண்ணது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அரை கப்பு வேர்க்கடலை தூள் போடுறேன். இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு எலுமிச்சை சாறு, அரை கப்பு நல்லா அடித்த தயிர், 1 ஸ்பூனு சர்க்கரை. இதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். மூடி வச்சுருக்கேன். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த சூடான மசாலாவில் இந்த கட் பண்ண வறுத்த உருளைக்கிழங்கு போடுறேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தம் ஆலு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.